தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வாழைக்காய் சிப்ஸும் நூல்கல் போட்டு காரக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன். வாழைக்காய் வாங்கி அப்படியே இருந்ததுனால அதை சிப்ஸ் பண்ணிட்டேன். இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே, செக் பண்ணி பாருங்கள். நூல்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 நூல்கல் எடுத்துருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க அந்த நூல்கல், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு இந்த காயெல்லாம் வெந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் நூல்கல் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.